பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. காரணம், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கர்த்தருடைய பாதபடியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் நமக்காக இந்த சகலவற்றை, வானத்தையும் பூமியில் சஞ்சரிக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் மனிதனுக்காக உருவாக்கினார். காரணம், மனிதனை கர்த்தர் அவ்வளவாய் சிநேகித்தார். மனிதனை மாத்திரம், எல்லா பிராணிகளையும் பலவிதமான காரியங்களையும் உருவாக்கி விட்டு, ஆனால் கர்த்தர் ஆதாமுக்கு மாத்திரம் அந்த ஒரு கிருபையை கொடுத்தார், பெயரிடுவதற்கான. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பட்சிகளுக்கும் பெயர் வைத்தது கூட இந்த ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் மனிதனை கர்த்தர் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் உருவாக்கி மகிழ்ந்த தேவன். அவருடைய மகிழ்ச்சி தான் உருவாக்கின அந்த ஜனத்தை ஆசீர்வாதமாய் காக்க வேண்டும் என்பதும், பாவத்தில் விழாதபடி காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே நமக்கு தானமாய் தந்த ஒரு நல்ல தகப்பன் அவர். பாருங்கள், அவர் அற்புதங்களை செய்கிறவர், துதிகளில் பயப்படத்தக்கவராய் இருக்கிறார். நாம் துதிக்கும் போது அவருடைய அந்த துதியினால் கர்த்தர் மகிழுகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்திலே அதற்கு முன்பதாக உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று உங்களை நோக்கி இந்த நாட்களும் சத்துரு ஒருவேளை அந்த நாட்களிலே பார்வோன் பின்னாடி திருத்திட்டு வரும்போது அவன் இப்படியாய் நினைத்திருப்பான் இல்லையா? ஆனால் பாருங்கள், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. அதற்கு அடுத்த அந்த வார்த்தை என்னை ரொம்ப ஆழமாய் தொட்டது. தண்ணீர்களில் ஈயம் அமிழ்வது போல. ஈயம் என்பது ஒரு வெயிட்டான ஒரு இரும்பு துண்டை கொண்டு போட்டால் தண்ணீர் ஆழமான இடத்திலே போய் விடுவது போல. யாரை கர்த்தர் சிதறடித்தார்? எவ்வளவு பெரிய சத்துருவாய் இருந்தாலும் கர்த்தருடைய பலத்த கையும் ஓங்கிய புயமும் இறங்கும் போது அங்கு எந்த விதமான சத்துருவுக்கும் நிற்க முடியாது. உங்களை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து சென்று பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று இந்த பகுதி நமக்கு ஆழமாய் விளக்குகிறது. அன்புக்குரியவர்களே, வசனத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் அன்று செய்தது இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நாம் அமர்ந்திருந்து நம் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று. பாருங்கள், அவருடைய அற்புதமான ஒவ்வொரு செயல்களையும், அவர் செய்த அத்தனை காரியங்கள் நினைத்து நன்றி சொல்லும் போது உங்களுக்கான புதிய வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை.